சிவராத்திரி இருட்டு சூழ்ந்த அந்த நள்ளிரவு யாரும் கால் வைக்க பயப்படுற அந்த பழைய சிவன் கோயிலுக்குள்ள அந்த தூண்ல செதுக்கப்பட்ட அந்த கோரமான அகோரி உருவம் சட்டுன்னு ஒரு கண்ணு மட்டும் ரத்த சிவப்பா மின்னுச்சு. சிவா பிரியான்னு அந்த 4 நண்பர்களும் பயத்துல உறைஞ்சு நின்னாங்க. அந்த கோவில்ல ஏதோ கெட்ட சக்தி இருக்கிறத உணர்ந்தாங்க. இருட்டுக்குள்ள இருந்து யாரோ அவங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த 2 கண்கள் அது மனுஷ கண்களே இல்ல. கருவறையில இருக்கிற சிவலிங்கத்துல கருப்பு ரத்தம் வழியுது. இது ஒரு கோரமான எச்சரிக்கை. பிரியா அவளோட கண்கள் சட்டுன்னு ரத்த சிவப்பா மாறிடுச்சு. அவ முகத்துல ஒரு கெட்ட சிரிப்பு. அவ இப்போ அவ இல்ல. திடீர்னு எல்லா விளக்கும் சரியா அந்த நேரத்துல அணைஞ்சிடுச்சு. இப்போ முற்றும் இருட்டு. அந்த பேயோட கண்கள் மட்டும்தான் மின்னுது. அந்த கருப்பு நிழல், நீண்ட மெல்லிய கைகள், அதுதான் அந்த அகோரி பேய். கார்த்திய திடீர்னு இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அவனோட கடைசி குரல் கூட யாரு காதுலயும் விழல. பேயோட கூர்மையான நகங்கள் தூண்ல கீறுற சத்தம், இது மனுஷ வலிமையால முடியாதுன்னு தோணுச்சு. ஓடு, ஓடுங்க, சிவாவும் தீபாவும் உயிரை காப்பாத்துங்க, ஓடுறாங்க. ஆனா அந்த நிழல் அவங்கள விடாம துரத்துது. கோவிலோட பெரிய இரும்பு கதவு திடீர்னு தானா மூடிக்கிச்சு. அப்போ அவங்க முழுசா மாட்டிக்கிட்டாங்க. பச்சை நிற புகை ரூம் ஃபுல்லா பரவுது. தலையில்லா பேய்கள் எல்லாம் அவங்கள சுத்தி மிதக்குது. மலைக்கு மேல இருக்கிற சிவன் சிலையில ஒரு பெரிய கண்ணு திறந்து நீல வெளிச்சத்தை காட்டுது. தர அதிருது. பழைய மந்திரங்கள் தரையில வெளிச்சமா தெரியுது. பூமிக்கு அடியில ஏதோ துடிக்குது. மண்ணுக்குள்ள இருந்து அந்த அகோரி கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்து வர்றாங்க. கல்லறைகள் திறக்குது. அந்த அகோரி பேய் மெல்ல மெல்ல தீபாவை தேடி வருது. அது இப்போ அவளுக்கு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. நீ சரியா 12. சிவராத்திரியோட ரொம்ப கோரமான நேரம் இப்போ ஆரம்பம். சிவலிங்கத்துல இப்போ கருப்பு எனர்ஜி தெய்வ குத்தம் மேல ஏறிக்கிட்டே போகுது. இப்ப யாரு காப்பாத்துவா? அந்த ரத்த கரை படிஞ்ச ஓலைச்சுவடியில இந்த ராத்திரி முடிவல்ல, இது நரகத்தின் ஆரம்பம் எழுதியிருந்தது. சூரியெல்லாம் ரத்தமா வழியுது. அந்த கோவிலே இப்போ உயிரிருக்கிற ஒரு மிருகம் மாதிரி மாறுது. சிலையோட கண்ணு சிவப்பா மாறுச்சு. அந்த கோவிலோட காவல் தெய்வங்கள் எல்லாம் இப்ப பேயா மாறிடுச்சு. அந்த அகோரி பேய் தீபாவை முழுசா ஆக்கிரமிச்சிடுச்சு. அவ இப்போ ஒரு கோரமான உருவமா மாறிட்டா. அவளை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த பேயோட வலிமை அவரை தள்ளி விடுது. நீ உடைஞ்சி கீழே விழுகுது. கடைசி நம்பிக்கையும் போன மாதிரி ஒரு பயம். திடீர்னு தரையில கிடந்த ஒரு திரிசூலத்தை கையில எடுக்கிறாரு. அது ஒரு நீல வெளிச்சத்துல மின்னுது. பேய் பயத்துல பின்வாங்குது. திரிசூலத்தோட தெய்வ வெளிச்சத்தால் அது எரியுது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அகோரி பேய் மெல்ல மெல்ல கருப்பு புகையா மாறி கோரமான சத்தம் போட்டு கரைஞ்சிடுச்சு. விண்ணில் ஒரு பெரிய சிவன் உருவம். அவர் கண்கள் அந்த நெருப்பு மாதிரி மின்னி அந்த இருட்டை அழிக்குது. கருப்பு ரத்தம் எல்லாம் மறைஞ்சி சிவலிங்கம் மறுபடியும் சுத்தமான நீல நிறத்துல மாறுச்சு. மெல்ல முழிச்சா. ஆனா அவளோட கண்கள் இன்னும் ஒரு மாதிரி இருட்டாவே தெரியுது. தரையில கிடக்க எல்லாரும் பிழைச்சிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பயம் கதவு திறந்துடுச்சு. காலை சூரியன் வெளிச்சம் வந்து அவங்கள மேலே விழுகுது. சிவா வெளியே வந்தாரு. சிவராத்திரி முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாரு. ஆனா அந்த பேய் சிரிப்பு இன்னும் அவர் சிவன் இருக்க பயம் ஏன்?
ஓம் நம சிவாயம். சிவன் இருக்க பயம் ஏன்?